மனுஷங்கள்ல 10% நபர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவங்கன்னு தெரியுமா? முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற உயிரினத்தை பத்தியும் குட்டி போட்டு பால் கொடுக்கிற உயிரினத்தை பத்தியும் பார்த்திருக்கோம். ஆனா முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அதுங்களுக்கு பாலூட்டுற பாலூட்டிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபன் ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட முதல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. லெமன் அப்படிங்கிற எலுமிச்சை பழம் தண்ணியில மிதக்கும். அதே சமயத்துல லைம் அப்படின்னு அழைக்கப்படுற தேசிப்பழங்கள் தண்ணியில மூழ்கும். லைம் அப்படிங்கிற தேசிப்பழங்கள் எலுமிச்சை பழத்தை விடவும் அடர்த்தி சற்று அதிகமானது. இதன் காரணமாகவே லைம் தண்ணியில மூழ்கும். லெமன் அப்படிங்கிறது ஒரு கலப்பின பழம்தான். இந்தியாவுல பரவலா கிடைக்கிறது லெமன் அப்படிங்கிற எலுமிச்சை இல்லைன்னும் லைம் அப்படிங்கிற தேசிப்பழங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருதுகோளும் இருக்குது. ஆனா இதுக்கான தகவல்கள் சரிவர கிடைக்கல. ஆனா இந்த லைம் மற்றும் லெமன் ரெண்டுமே நிம்பு அப்படிங்கிற ஓரினத்தை சேர்ந்ததுதான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற மனுஷங்கள்ல ஏறக்குறைய 10% நபர்கள் இடது கை பழக்கம் கொண்டவங்க அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. இதுவே உலகளவுல இந்த இடது கைப்பழக்கம் கொண்டவங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல அது ஏறக்குறைய 1% இருந்து 30% வரைக்கும் இருந்துச்சு. 1994ஆம் ஆண்டுல 32 நாடுகள்ல எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வோட முடிவுல தாங்கள் எழுதுறதுக்கு இடது கையை பயன்படுத்துறதாக ஏறக்குறைய 9.5% நபர்கள் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் நடத்திய ஒரு ஆய்வுல அரிதான மரபணு மாறுபாடுகளுக்கும் இந்த இடது கை பழக்கத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறத கண்டறிஞ்சாங்க. ஒரு கையை விட மற்றொரு கையை அதிகமாக பயன்படுத்தும் போக்குக்கு ஹேண்டட்னஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி ஒரு கையையே அதிகமா பயன்படுத்துற போது பொதுவாக அந்த கை வலிமையாவும் வேகமாவும் அதிக திறன் கொண்டதாவும் இருக்கும்னு கருதப்படுது. வெவ்வேறு கைகள்ல வெவ்வேறு பணிகளை செய்யுறது மிக்ஸ்டு ஹேண்டட்னஸ், அதாவது கலப்பு கையுணர்வு அப்படின்னும் இரு கைகளாலேயும் சமமாக பணிகளை செய்யும் திறனுக்கு ஆம்பிடெக்ஸ்டெரிட்டி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ரெண்டு விதமான பழக்கங்களும் அசாதாரணமாகவும் ஆச்சரியமான ஒன்னாவும் பார்க்கப்படுது. ஒலிம்பிக்குல ரொம்பவும் பிரபலமான 2 விளையாட்டுகளால பேஸ்கட் பால் அப்படிங்கிற கூடைப்பந்து மற்றும் வாலிபால் அப்படிங்கிற கைப்பந்து அப்படிங்கிற 2 விளையாட்டுக்குமே தாயகமா விளங்குறது அமெரிக்காவுல இருக்கிற மாசசூசெட்ஸ் அப்படிங்கிற மாநிலம்தான். ஜேம்ஸ் நைஸ்மித் அப்படிங்கிறவர் தான் பட்டப்படிப்பு படிச்ச அப்போது சர்வதேச OEMCA பயிற்சி பள்ளி அப்படின்னு அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்பிரிங்ஃபீல்ட் கல்லூரியில 1890களில் தான் கூடைப்பந்து அப்படிங்கிற பேஸ்கட் பால் அப்படிங்கிற விளையாட்டை கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தினாரு. பிற்காலத்துல இதே ஸ்பிரிங்ஃபீல்ட் கல்லூரியில பேஸ்கட் பால் கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் நைஸ்மித் அவர்களோட மாணவரான வில்லியம் ஜி மோர்கன் அப்படிங்கிறவரு ஹோலியோக் மாசசூசெட்ஸில் இருக்கிற OEMCA பயிற்சி பள்ளிக்கு பிசிக்கல் டைரக்டராக இருந்த காலத்துல 1895ல இந்த பேஸ்கட் பாலுக்கு பொருத்தமான அதே சமயத்துல அதைவிட குறைவான வீரியம் கொண்ட ஒரு குழு விளையாட்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு மோர்கன் அவர்கள் மிண்டோனெட் அப்படின்னு பேரு வச்சாரு. பின்னாடி இந்த ஸ்பிரிங்ஃபீல்ட் கல்லூரி ஆசிரியரான ஆல்ஃபிரட் எஸ் ஹால்ஸ்டெட் அப்படிங்கிறவர் தான் இந்த மிண்டோனெட் அப்படிங்கிற இந்த விளையாட்டுக்கு வாலிபால் அப்படின்னு பேரு வச்சாரு. ஒவ்வொருவருக்கும் எப்படி கைரேகை தனித்துவத்தோட இருக்குதோ அதே போல நாக்கு ரேகைகளும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வித்தியாசமாகத்தான் அமைஞ்சிருக்கும். நாக்கோட வடிவம், நிறம் மற்றும் அதோட மேற்பரப்பு அம்சங்கள், ரேகைகள் போன்ற அனைத்தும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரே மாதிரியான இரட்டையர்களுக்கு கூட பயோமெட்ரிக் கருவியலை பயன்படுத்துற அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாகத்தான் அமைஞ்சிருக்கும். பிளாட்டிபஸ்கள் தங்களோட குட்டிகளுக்கு தேவையான பாலை வியர்வையை போல வெளியிடுதுங்க. ஏன்னா இதுகளுக்கு பாலூட்டிகளுக்கான பால் சுரப்பிகள் இல்ல. இந்த பிளாட்டிபஸ்கள் தங்களோட தோல்ல இருக்கிற சிறப்பு சுரப்பிகள் மூலமா இந்த பாலை சுரக்குதுங்க. இமந்த பால் சுரப்பிகள் இந்த பிளாட்டிபஸ்களோட உடம்புல அடிவற்றுல தேங்கி நிற்குது. இதோட குட்டிகள் தங்களோட தாயோட அடிவற்றி பகுதியில இருக்கிற டஃப் பாஃபர் அப்படிங்கிற உரோமக்கட்டிகளிலிருந்து இந்த வியர்வை போல வெளிவர்ற பாலை அருந்துதுங்க. இந்த பால்ல குட்டிகளை நோயிலிருந்து பாதுகாக்கிற பாக்டீரியா எதிர்ப்பு புரதங்களை கொண்டிருக்கின்றன. இந்த புரதம் குட்டிகளோட எதிர்கால நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்திகள் அப்படிங்கிற ஆன்டிபாடிக்கு ஆதாரமா இருக்குது. இந்த பிளாட்டிபஸ்கள் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அதோட குஞ்சுகளுக்கு பாலூட்டுற பாலூட்டி வகையான மோனோட்ரீம் மெம்மல்ஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்தது.
இதுங்க பொதுவாவே 2 முட்டைகளை இடுகின்றன. இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ, அது மட்டுமில்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபன் ஃபேக்டோட 2வது பாகம் முடிஞ்சது. இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.